வேட்டையாடு விளையாடு நேயர்களுக்கு நாம் விடுக்கும் ஒரு வேண்டுகோள், எங்களுடைய சேனல் வளர்ச்சிக்காக நீங்கள் உங்களால் முடிந்தவரை உதவுங்கள். அதற்கான QR கோடை நாங்கள் இங்கே கொடுத்திருக்கிறோம். நன்றி. அது ஒரு ஆச்சரியமான சம்பவம். ஆம், மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் இதுபோல் நடந்திருக்கின்றன. என்றாலும் கூட இதில் ஒரு சிறப்பு உண்டு. காரணம், அந்த சம்பவம் அப்படிப்பட்ட ஒன்று. ஆம், 1977 துவக்கத்தில் எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த நவரத்தினம் பட காட்சிகள் படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது விஜயவாகினி ஸ்டூடியோவில். அந்த நேரத்தில் அதற்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஷெட்டில் இன்னொரு படப்பிடிப்பு, தெலுங்கு படத்தின் படப்பிடிப்பு. அதிலே எம்ஜிஆரின் உற்ற நண்பரான NT ராமராவ் அவர்கள் நடித்து கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆர் நடித்து கொண்டிருக்கிறார் பக்கத்து ஃப்ளோரில் என்று கேள்விப்பட்ட NTR அவர்கள் தன்னுடைய நண்பரை காண இங்கே வருகிறார். வந்தவருக்கு ஒரு அதிர்ச்சி. ஆம், அங்கே எம்ஜிஆர் அவர்களோடு மோதுவதற்கு தயாராக இருந்த வில்லன் நடிகரை பார்த்தவும் அவர் அதிர்ச்சியடைந்தார். எம்ஜிஆர் அவர்களிடம் தனியே பேச வேண்டும் என்று கூப்பிட்டு கொண்டு அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டார்கள். அங்கே அமர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார், என்ன விஷயம் என்று. இல்லை, இந்த வில்லன் நடிகரோடு உங்களுக்கு இன்றைக்கு சண்டை இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆமாம் இருக்கிறது என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது NTR அவர்கள் சொன்னார், இவர் முந்தைய என்னுடைய படத்தில் நடித்து கொண்டிருந்த போது இவருக்கும் எனக்கும் ஒரு சண்டை காட்சி. எப்பொழுதுமே வடக்கிலிருந்து வருகின்ற நடிகர்கள் நம்முடைய தெற்கில் இருக்கும் நடிகர்களை ஏளனமாக பார்ப்பார்கள் போலும். அப்படித்தான் இவர் அலட்சியமாக என்னிடம் நடந்து கொண்டார். அது மட்டுமல்ல, சண்டையின் போது வேண்டுமென்றே நிஜமாக என்னுடைய முகத்திலே குத்தி என்னுடைய முகமே ஒரு பக்கம் வீங்கிவிட்டது. அது சரியாவதற்கு சில காலம் ஆனது. சிகிச்சை எடுத்து கொண்ட பிறகுதான் அது குணமானது அந்த வீக்கம் என்று எம்ஜிஆரிடம் வருத்தப்பட்டு கூறினார் NT ராமராவ் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் இதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு, அப்படியா, சரி, படப்பிடிப்புக்கு நேரமாகிறது, பிறகு சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சென்று விட்டார். சென்றவுடன் அன்றைக்கு நடைபெறவிருந்த அந்த சண்டை காட்சியை எம்ஜிஆர் அவர்கள் நிறுத்தினார். உடனே இயக்குனரும் அந்த வில்லன் நடிகரும் வந்து எம்ஜிஆரிடம் கேட்டார்கள், ஏன் இன்றைக்கு நடைபெறவிருந்த சண்டை காட்சி எடுக்கவில்லையா என்று. அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் கூறினார், 2-3 நாட்கள் கழித்து இந்த காட்சியை வைத்துக் கொள்ளலாம், இப்பொழுது வேறு காட்சியை படமாக்கலாம் என்று கூறி கதாநாயகிகளோடு இருந்த அந்த காட்சியில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. நவரத்தினம் படம். அதிலே 9 கதாநாயகிகள் வருவார்கள். இந்த படத்தை இயக்கியவர் APN என்று அழைக்கப்பட்ட AP நாகராஜன் அவர்கள். ஆம், AP நாகராஜன் தான் முன்னர் சிவாஜி அவர்களை வைத்து பல படங்களை தயாரித்திருக்கிறார். அவருக்கு இதுதான் எம்ஜிஆரை வைத்து எடுக்கின்ற முதல் படம். சிவாஜி அவர்களை வைத்து அவர் நவராத்திரி என்று ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்திற்கும் எம்ஜிஆர் அவர்களை வைத்து எடுக்கின்ற இந்த நவரத்னம் என்ற படத்திற்கும் ஒரு கதையில் ஒரு சிறிய வேறுபாடு தான். நவராத்திரியில் சிவாஜி அவர்கள் நடித்த அந்த படத்தில் கதாநாயகி வீட்டை விட்டு வெளியே போகிறார். அவர் 9 நாயகர்களை, ஆண்களை சந்திக்கிறார். இது படத்தின் கதை. ஆனால் நவரத்தினத்தில் கதாநாயகன் வீட்டை விட்டு போகிறான், 9 நாயகிகளை, கதாநாயகிகளை சந்திக்கிறான். இதுதான் நவரத்தினத்தின் கதை. அப்படியே திருப்பி போட்டார்கள் நவராத்திரியை, அது நவரத்தினமானது. இந்த படம் வெளியே வந்து சக்கை போடு போட்டது. அப்பொழுது AP நாகராஜன் அவர்களிடம் நிருபர்கள் கேட்டார்கள், சிவாஜியை வைத்து நவராத்திரி எடுத்தீர்கள், பல படங்களை எடுத்தீர்கள், இப்பொழுது எம்ஜிஆரை வைத்து இந்த படம் எடுத்திருக்கிறீர்கள், இதற்கும் அந்த படங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார். அப்பொழுது இயக்குனர் AP நாகராஜன் அவர்கள் கூறினார்கள், நடிகர் திலகம் அவர்களை வைத்து படத்தை எடுத்தேன், மக்கள் திலகம் அவர்களை வைத்துத்தான் நான் பணத்தை எடுத்தேன் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு வசூலில் சக்கை போடு போட்டது என்பதை அவர் மறைமுகமாக கூறினார். இந்த சிறப்புமிக்க இந்த படத்தின் படப்பிடிப்பில் இப்படிப்பட்ட NTR அவர்களோடு ஏற்பட்ட இந்த சந்திப்புக்கு பிறகு எம்ஜிஆருடைய மனநிலை மாறியது. படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது.
3 நாட்கள் அந்த படப்பிடிப்பை தள்ளி வைத்த, சண்டை காட்சியை தள்ளி வைத்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாலிவுட் வில்லனான ஷெட்டி அவர்களை அழைத்தார்கள். அழைத்து எம்ஜிஆர் கேட்டார், நீங்கள் எவ்வளவு பளு தூக்குவீர்கள், வெயிட் என்று கேட்டார். அதற்கு அந்த ஷெட்டி கூறினார், நான் 350 பவுண்டு தூக்குவேன் என்று கூறினார். அதாவது ஒரு பவுண்ட் என்பது சற்று ஏறக்குறைய அரை கிலோ என்று வைத்துக் கொள்ளுங்கள். 350 பவுண்ட் என்றால் 160 கிலோ என்று வைத்துக் கொள்ளலாம். குறைந்தது 150 கிலோ. இந்த 150 கிலோ வெயிட்டை நான் தூக்குவேன் என்று அவர் கூறியதும் எம்ஜிஆர் அவர்கள், சரி 3 நாட்கள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுங்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், பிறகு சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு எம்ஜிஆர் வீட்டிலே போய் கடுமையான உடற்பயிற்சி செய்தார்கள். 350 பவுண்டு எடையை தூக்கக்கூடிய நிலைமையை அவர் 2 நாளில் அடைந்தார். பிறகு மீண்டும் படப்பிடிப்பு துவங்கியது. சண்டை காட்சி வைக்கப்பட்டது. எம்ஜிஆர் எதிர்பாராத விதமாக ஒரே குத்தில் அந்த ஷெட்டியின் முகத்திலே இரத்த காயத்தை ஏற்படுத்தி விட்டார். ஷெட்டி நிலைகுலைந்து போனார். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்களிடம் ஷெட்டி கேட்டார், என்ன இப்படி செய்து விட்டீர்களே என்று. ஷெட்டி அவர்கள் முன்னர் என்டிஆர் அவர்களை குத்திவிட்டு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? சண்டையில் இதெல்லாம் சகஜம் என்றார். அதே பதிலை எம்ஜிஆர் திருப்பி கூறினார், சண்டையில் இதெல்லாம் சகஜம்தானே நண்பனே என்று. ஷெட்டிக்கு புரிந்தது, என்டிஆர் பக்கத்து ஃப்ளோரில் ஷூட்டிங்கில் இருக்கிறார் இல்லையா? எம்ஜிஆர் கேட்டார், நான் சொன்னது உங்களுக்கு புரிகிறதா என்று. ஷெட்டி தன் நிலை அறிந்து வருந்தினார். உடனே நேரடியாக என்டிஆர் அவர்களிடம் போய் அவர் மன்னிப்பு கோரினார். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கோரிவிட்டு அவரிடமிருந்து நேரடியாக வந்து எம்ஜிஆரிடம் சொன்னார், நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டேன் என்று. எம்ஜிஆர் அவரை கட்டி தழுவினார். நடந்ததை மறந்து விடுங்கள், இனி படப்பிடிப்பு துவங்கலாம். சண்டையின் போது இது நடிப்பு, ஆகவே உண்மையாக தாக்கக்கூடாது. நாங்கள் கதாநாயகர்களாக நடிப்பவர்கள். உங்கள் அளவிற்கு எங்களுடைய உடம்பில் வலு இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு இதே தொழில், சண்டை செய்வதும் அதற்காக பயிற்சி செய்வதும் என்று கடுமையான பயிற்சிகளில் ஈடுபடுகிறீர்கள். நாங்கள் அப்படியல்ல, சாதாரணமான நடிகர்கள். ஆகவே உங்களுடைய வலுவை கதாநாயகர்களிடம் காட்டாதீர்கள் என்று எம்ஜிஆர் கூறினார். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். பிறகு படப்பிடிப்பு தொடர்ந்தது, நடந்தது. ஷெட்டி அவர்கள் எம்ஜிஆரின் மீது இருந்த மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது. என்டிஆர் அவர்களுக்கு எம்ஜிஆர் மீது இருந்த நட்பு பல மடங்கு உயர்ந்தது என்று கூறலாம். இதுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்டிஆர் மீது வைத்திருந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒரு உதாரணம். இதற்கு பிறகு என்டிஆருக்கு நடந்த சம்பவத்தையும் எம்ஜிஆர் அதற்கு அந்த ஷெட்டி நடிகருக்கு கொடுத்த படிப்பினையையும் கேள்விப்பட்ட ஆந்திர ரசிகர்கள் எம்ஜிஆர் எப்பொழுதெல்லாம் ஆந்திராவுக்கு செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மிகுந்த வரவேற்பை என்டிஆருக்கு கொடுத்தது போலவே எம்ஜிஆருக்கும் கொடுத்து மகிழ்ந்தார்கள் என்பது வரலாறு.